ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினை கூட யோசுவா புஸ்தகம் 21 அதிகாரம் 44 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவர்களுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்ததை எல்லாம் நிறைவேற்றி வந்தார். அதுபோல் இந்த வேதவசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் யுத்தம் இல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் அநேக தேசங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டபடி தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது, அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய பிதாக்கள் நம்முடைய பிதாக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம் நமக்கும் தேவன் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த யுத்தத்தின் நாட்களிலே நீங்கள் சமாதானத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் சமாதானத்தை கொடுப்பேன் என்று இங்கே வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய அண்டை தேசங்களில் நடக்கிற எல்லா யுத்தங்களுக்காகவும் நீங்கள் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பிரகாரம் எங்களுடைய எல்லைகளிலே யுத்தம் இல்லாமல் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஜெபிக்கும் போது தேவன் மெய்யாகவே யுத்தம் இல்லாமல் தேவன் இளைப்பாற செய்கிறவராக இருக்கிறார். இங்கே இன்னும் கீழே உள்ள வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம், ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் யுத்தத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். யுத்தம் இல்லாமல் தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இத்தனை வார்த்தைகளும் கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகளை விசுவாசித்து யுத்தங்கள் நடக்கிற தேசங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பிரகாரம் நீர் எங்கள் தேசங்களில் மண்டை தேசங்களில் நடக்கிற எல்லா யுத்தங்களுக்கும் நீர் இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக தேவனிடத்தில் நாம் செபிக்கும் போது மெய்யாகவே நமக்கு யுத்தங்களை தேவன் ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சத்துருக்களை எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ருவாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா சத்ருவின் போராட்டங்களையும் தேவன் நீக்கி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லா தேசங்களுக்காகவும் எல்லா ஜனங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் தேவன் இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாக சமாதானத்தை கொடுக்கும்படியாக சத்துருக்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும்படியாக சத்துருக்கள் எங்கெல்லாம் தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறானோ எல்லா காரியங்களையும் ஜெயிக்கத்தக்கதாக முழங்காலில் நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது எல்லா சத்துருக்களையும் நம்முடைய கரத்தில் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ வல்லமை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தேவன் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆணையிட்டு கொடுத்த காரியங்களை நினைவு கூர்ந்து தேவன் யுத்தத்தில் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக எல்லா தேசங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்துருக்களை முறியடித்து தேசத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்.
சத்துருக்களை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கும் போது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பிரகாரம் யுத்தமில்லாமல் எங்களை இளைப்பாற பண்ணுகிற தேவன், இந்த நாட்களிலே அநேக தேசங்களில் நடக்கிற யுத்தங்களிலே ஒரு இளைப்பாறுதலை நீர் கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஒரு இளைப்பாறுதலை எல்லா தேசங்களுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிற எங்கெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நீர் இளைப்பாறுதலை நீர் கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, எல்லா சத்துருக்களையும் நீர் முறியடித்து நீர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்கள் தேசத்தை, எங்கள் ஆண்டவரே, எல்லா தேசத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மிகுந்த ஒரு இளைப்பாறுதலை எதிர்பார்த்திருக்கிறோம். நீர் இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.